Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அப்ராட் அட்மிஷன்கள் வேணாலும் சரி, எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எந்த வருஷமுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நடந்துட்டுருக்கு. அது மார்க் ஆகட்டும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட அந்த மைண்ட் செட் ஆகட்டும், எல்லாமே என்டையர்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்த வருஷமுமே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில், அதாவது ஒரு தமிழ்நாடுக்கு எல்லா ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து, தமிழ்நாடு இருக்கக்கூடிய அதாவது காலேஜஸை பார்த்து தேடி வருவாங்க. சரியா? ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. சரியா? அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அதாவது கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பார்டர் மார்க்கில் இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் ஒரு ஹை மார்க் கொஞ்சம் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. தயவுசெய்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் கலந்துக்கலாம் பரவாயில்ல, செகண்ட் ரவுண்டு டைரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சரியா? அதனால் தயவுசெய்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் கூட நீங்கள் பண்ணுங்கள். சரியா? ஒரு 5500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மீதி எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அதாவது போகிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் 2 lakh கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் தயவுசெய்து இதை பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து மீதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரியா? அதாவது தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன, எத்தனை இடங்கள் காலியாக உள்ளன என்பதை பற்றி இப்போ நம்ம என்ன சொல்ல பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ கவுன்சிலிங்கின் முதல் சுற்று நிறைவடைந்துள்ள நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு இடங்கள் சரியா 75% அதிகமாக காலியாக உள்ளது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சரியா 9200 இடங்களும், பிடிஎஸ் பல் மருத்துவ படிப்பில் சேர 2150 இடங்களும் உள்ளன. இந்த மருத்துவ இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. சரியா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது முதல் சுற்று முடிவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் ரொம்ப இந்த முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் அதன்படி தமிழகத்தில் உள்ள 37 மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் மொத்தம் 771 இடங்கள் உள்ளன. இதில் 175 இடங்கள் நிரம்பியுள்ளன, 596 இடங்கள் நிரம்பவில்லை. சரியா? 137 இடங்கள் மெய்நிகர் காலி இடங்களாக உள்ளன. இதன்படி 22.7% இடங்களே நிரம்பியுள்ளன அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ 596 இடங்கள் என்னாச்சு பார்த்தோன்னா நிரம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் 2 மிஸ் பண்ணாமல் தயவுசெய்து ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டாவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2 நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு நான் பார்டரில் இருக்கேன் சார், எனக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடுக்குள்ளே தான் நம்ம சீட் எடுக்க போகிறோம். சரியா? இருந்தாலும் ஆல் இண்டியா கோட்டாலையும் நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஐயோ நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? அதனால் தயவு செய்து ரவுண்ட் 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் தயவுசெய்து நீங்கள் கலந்துக்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அதாவது உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா மறந்துடாதீங்க, நம்மளை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். நாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.